பொண்ணு தன்னோட அழகை பத்தி அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. உடனே அவ ஃப்ரெண்டு உன்னை விட உங்க அம்மா தான் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்டது அந்த பொண்ணுக்கு ஆமா நம்மளோட நம்ம அம்மா தானே அழகா இருக்காங்கன்னு யோசிக்கிறா. ஒரு நாள் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை கூட்டு வந்தா வீட்டுல விட வருவான். அப்ப அவங்க அம்மா அதை பாத்துறாங்க. அவங்க அம்மா திட்டுவாங்கன்னு பார்த்தா வீட்டுல கூப்பிட்டு காபி கொடுக்க வேண்டியதானு கேக்குறாங்க. இப்ப அடுத்த நாள் இந்த பொண்ணு மூவி கூட்டு போலான்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் வரா. வந்தவன் அந்த பொண்ணு கிட்ட பேசுவான்னு பார்த்தா அவனோட அம்மா கிட்ட விழுந்து பேசுறா. ஆண்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, யாருமே இவளோட அம்மான்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க, நீங்க இவனோட அக்கா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட போன் நம்பரையும் கேட்டு வாங்கிக்கிறான். இப்ப அந்த பொண்ணு வெளியே வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ என்ன லவ் பண்ற இல்ல எங்க அம்மாவை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. அடுத்த நாள்ல இருந்து அவங்க அம்மா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறா. அவங்கள மாதிரியே ஷால்லாம் கூட போட்டு பாக்குறா. இப்ப அந்த பொண்ணோட அம்மா போனை பார்த்து அடிக்கடி சிரிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க யார்கிட்ட தான் பேசுறாங்கன்னு சந்தேகப்பட்டு போன் எடுத்து பார்த்தா அவனோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த அம்மா கிட்ட வழிய மெசேஜ் பண்ணிருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டயே சாட் பண்ணி உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா, நான் உன்னை விட அழகு இல்லதான், நான் முன்னாடி ஒரு ஜோக்கர் மாதிரி தான், நான் முன்னாடி ஒரு ஜீரோ தான், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சண்டை போட்டுட்டு ரூமுக்கு போயிடுறா. இப்ப அந்த பொண்ணோட அம்மா ரூம் கதை வந்து தட்டிட்டே இருப்பாங்க. அவளோட அம்மா அவளை சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கிற விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு அழகா இருக்கிறது ஒண்ணு உங்க தப்பு இல்லம்மா, சாரிமான்னு சொல்லி அவங்க கிட்ட சாரியும் கேக்குறா. ஆக்சுவலா அந்த அம்மா அந்த பையன் கிட்ட தப்பா எதுவும் பேசிருக்க மாட்டாங்க, நார்மலா தான் பேசிருப்பாங்க.